உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ராகுல் காந்தி நேற்றைய தினம் சில கருத்துக்களை முன்வைத்திருந்த நிலையில் அதற்கு தயாநிதி மாறன் தக்க பதிலடி கொடுத்திருப்பதை அண்மை செய்திகளாக நாம் தற்போது பார்த்திருக்கிறோம். நம்பிக்கையை விற்று பதவியை வாங்கும் நச்சு பாம்புகள் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது குறித்த அந்த அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. தொகுதி மறுவரையை ஆதரிப்பவர்கள் எட்டப்பர்கள் என ராகுல் காந்தி நேற்றைய தினம் கருத்தை முன்வைத்திருந்த நிலையில் அதற்கு தற்போது தயாநிதி மாறன் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். நேற்று சென்னை வந்த ராகுல் காந்தி தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் எட்டப்பர்கள் என்றும் தமிழ்நாடு மக்களுக்கு துரோகம் செய்பவர்கள் என்றும் தெரிவித்திருந்தார். அவர் திமுகவை தான் சொல்கிறாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. காரணம், புதுவை உட்பட 40 தொகுதிகளில் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி 10 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது. புதுவை உட்பட அந்த 10 காங்கிரசுக்கு சேர்ந்திருந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிகே என அந்த கட்சிகள் 2 இடங்களில் வெற்றி, சராசரியாக 2 இடங்கள் வெற்றி பெற்று அவர்களும் தற்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல மதிமுக ஒரு இடம் வெற்றி பெற்றிருக்கிறது, ஐஎம்எல் ஒரு இடம் வெற்றி பெற்றிருக்கிறது. இவர்கள் அனைவருமே தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்து காங்கிரஸ் கூட்டணியுடன் இருக்கும் நிலையில் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் திமுகவை தான் மையப்படுத்தி இத்தகைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில் மீதம் இருக்கக்கூடிய கட்சி என்று பார்த்தால் திமுக தான் இருக்கிறது. எனவே திமுகவை தான் ராகுல் காந்தி பேசியிருக்க முடியும். ஒருவேளை தொகுதி மசோதா குறித்து ஏற்கனவே திமுக சார்பில் குறிப்பாக தமிழகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் எந்த சட்டங்களுக்கும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று திமுக தலைமை தெரிவித்த நிலையில் தற்போது ராகுல் காந்தியினுடைய இந்த பேச்சு திமுகவினர் மத்தியிலே கடும் கோபத்தை எழுப்பியிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் அவர்கள் திமுக சார்பில் பதில் கூறியிருக்கிறார். நம்பிக்கையை விற்று பதவியை வாங்கும் நச்சு பாம்புகள் தமிழ்நாட்டிற்கு வந்துவிட்டு துரோகி, குறிப்பாக காவிரி நதிநீர் குறித்து பேசாமல் இருப்பவர் தான் துரோகிகள் என்றும் தெரிவித்திருக்கிறார். காவிரியில் தமிழ்நாட்டின் உரிமையை காவு வாங்கும் இந்த குறிப்பாக மேகதாது அணைவிக்கு எதிர்ப்பு தெரிவிக்காதவர்கள் தான் துரோகிகள் என்றும், நீட் தேர்வு முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தாமல் தேர்வில் முறைகேடு நடப்பதாக மட்டும் பேசுபவர்கள் துரோகிகள் என்றும், பாஜகவின் குதிரை பேரங்களை கண்டிக்காமல் தற்போது தாவேகாவினுடைய அருவருப்பான பாஜகவினுடைய குதிரை பேரங்களை மட்டுமே கண்டித்து தாவேகாவினுடைய அருவருப்பான குதிரை பேரங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் துரோகத்தின் தொடர்ச்சி என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆட்சியையும் அமைச்சரையும் விமர்சித்து எக்ஸில் கூட பதிவிடாத தொடர்ச்சியாக அதில் பதவியிட்டால் கூட கைது செய்யும் பாசிச தாவேகா ஆட்சி கண்டிக்காதும் துரோகமே என ராகுல் காந்தியை கடுமையாக விமர்சித்து தற்போது தயாநிதி மாறன் அவர்கள் எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.